நெய்வேலி என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து நெய்வேலி மந்தாரக்குப்பம் நிலம் எடுப்பு அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சிக்கு நிலம் வீடு மனை கொடுத்த விவசாயிகள் விவசாய தொழிலாளர் கூட்டமைப்பினர் திங்கட்கிழமை முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தனர். 2000 ஆண்டு முதல் நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு 2023 வழங்கியது போல் உயர் இழப்பீடு கருணை தொகையை நிறுத்தி வைத்துள்ள கிராம விவசாயிகளுக்கு உடனே வழங்க வேண்டும். 1,09,000 வாழ்வாதாரம் தொகை வழங்கியவர்களுக்கும் வாங்காத விவசாயிகளுக்கு தற்காலம் வழங்குவது போல் வாழ்வாதார தொகையினையும் உயர்த்தி வழங்கிட வேண்டும். பரவனாற்று வாய்க்கால் மண்மேடு சுரங்கம் என்று வகைப்படுத்தாமல் அனைத்து விவசாய நிலத்திற்கும் உயர் இழப்பீட்டு கருணை தொகையை உடனே வழங்க வேண்டும். ஏற்கனவே நிலம் கொடுத்தவர்களுக்கு 25% வேலைவாய்ப்பு, நிலம் கொடுப்பவர்களுக்கு 50% வேலைவாய்ப்பு என விவசாயிகளிடம் பிரிவினையை ஏற்படுத்தாமல் நிலங்கள் வழங்கிய அனைவருக்கும் உடனே வேலை வழங்க வேண்டும். வீடுமனை கொடுத்தவர்களுக்கு தற்காலம் வழங்குவது போல் மனையுடன் வீடு கட்டி கொடுக்க வேண்டும். இழப்பீட்டுத் தொகையை உடனே வழங்க வேண்டும். நிலமற்ற கூலி தொழிலாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய நிவாரணத்தை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சிதம்பரம் உதவி ஆட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் திங்கட்கிழமை காலை நடைபெற்றது. கூட்டத்திற்கு உதவி ஆட்சியர் ராஷ்மி ராணி தலைமை வகித்தார். சேத்தியாத்தோப்பு டிஎஸ்பி ரூபன்குமார் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் ஆர் ராமச்சந்திரன், ஆர் கே சரவணன், பிரகாஷ், சண்முகம், பி கற்பனை செல்வன், அருள்தாஸ் மற்றும் நிலம் வீடு மனை கொடுத்த விவசாயிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோரிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் என்எல்சி அதிகாரிகள், வருவாய்த்துறையினர் ஆகியோர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு செய்வது என முடிவெடுக்கப்பட்டது. இதனையடுத்து முற்றுகை போராட்டத்தை விவசாயிகள் தற்காலிகமாக வாபஸ் பெற்றனர். 8 நபர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படவில்லை. அதை உடனே கொடுக்கணும். பல பேர் கொடுத்துருங்க. 8 பேருக்கு பெண்டிங் இருக்கு. அதை நீங்க இப்ப நீங்க 2001, 2003 மற்றும் 2007 ஒரு தவணை தொகை மட்டும் கொடுக்கப்பட்டு இதுவரை உரிய இழப்பீடு தொகை கொடுக்காத காரணத்தால் தற்போது புதிய சட்டத்தின்படி அனைத்து சலுகைகளும் அவங்க நீங்க கொடுக்கணும். அது நம்ம இது நீங்க அடுத்தது நீங்க நாம சொன்னது கொஞ்சம் மாவட்ட சவரம் இருக்காரு, விவசாய அந்த சமூகம் அவங்க வந்துருக்காங்க. அவங்க இந்த சமூகம் சொன்னாங்க. அது என்னெல்லாம் கஷ்டப்படுறது நீங்க கொடுக்க முடியுமோ தயவு செய்து காலம் கடத்த வேண்டும். ஏன்னா ஜனங்க எமோஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை மேடம், வெளியில வர முடியாது. டோட்டலா வேலி போட்டு அடைக்கிறதுக்கு பாருங்க, அதான் கொடூரமான சம்பவம். உள்ள குடியிருக்கிறாங்க, உள்ள விவசாயம் நடக்குது. டோட்டலா இது என்எல்சிக்கு சொந்தமான இடம். நீங்க வேலி போட்டு வெளில வரீங்க, அந்த ஜனங்க நிம்மதியா நிற்கிறது. இது நியாயமே இல்லை. ஆகவே இந்த அரசு, இந்த சட்டம் எல்லாமே ஜனங்களுக்காக தான். ஜனங்களுக்காக தான் அதிகாரிகள், ஜனங்களுக்காக தான் சட்டம், ஜனங்களுக்காக தான் ஆட்சி. ஆகவே இப்ப நீங்க அப்படியே வளையல கோரிக்கைகள் ஜனங்க சொல்றாங்கன்னா அதையும் கொஞ்சம் செவிமடுத்து கேட்டு தீர்த்து வைங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. சார் ஒண்ணுல அதுதான் சார், இதுவும் சார் இது ஒரு சாதாரண விஷயம் தான் சார். 5வது டிமாண்ட் 5 பூவாதனூர் கத்தாழை மேல்வளையமாதேவியில் அரசால் கொடுக்கப்பட்ட அனைத்து பட்டாக்களுக்கும் இழப்பீடு மற்றும் மாற்று மனை உடனடியாக வழங்க வேண்டும். பிள்ளையார் கூடிய குளத்தருவில் வீடு கட்டி இருக்கும் அனைவருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா 2000 முதல் 2013 வரை கையகப்பட்ட சுரங்க இயக்குனர் மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் ஆகியோர் வாய்க்கால் வெட்டிய பகுதி உட்பட அனைத்து கிராமங்களுக்கும் கருணை கொடுத்து கூறியும் ஒரு சில கிராமங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்ற கிராமங்களுக்கு அவர்களுடைய வழக்கம் சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த பிரச்சனை நடக்கும்போது மட்டும் அப்போ மட்டும் நீங்கள் ஏதாவது தீர்த்து முயற்சி போட்டீங்களே தவிர முழுமையாக அவங்களுக்கான சலுகை கிடைக்கும் நீங்கள் விரும்ப மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும், சாருக்கு தெரியும், பெரிய லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்து நீங்கள் வாய்க்கால் வெட்ட போகிறீங்க. நாங்கள் உட்பட அதை போகிற தமிழ்நாடு விவசாயம் ஒவ்வொரு கிராமத்துலையும் கேம்ப்லேயே அந்த கருத்து தொகை நாங்கள் கொடுக்குறோம் சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அதிகாரி சொல்கிறத நம்பி தான் நாங்கள் மக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். அந்த வாய்க்கால் வெட்டுற பிரச்சனை நடக்கும் பயங்கர லாண்ட் ஆர்டர் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக. அப்போ நாங்கள் நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். சரி, அவங்களுக்கு அந்த பிரச்சனை வேண்டாம், நம்ம பேசி செட்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கருணத்தொகை கொடுக்கறதுக்கு கூட அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நிர்வாகத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அது ஏன் நீங்கள் இவ்வளோ தாமதப்படுத்துறீங்க? இப்போ பிரச்சனை நடந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கடக்க போகுது. இப்போ இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? கருணத்தொகை இல்லை. இப்போ என்ன உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க, குறிப்பிட்ட பகுதியை மட்டும் கொடுத்து நிறுத்துறீங்க, மற்றவங்களை பற்றி என்ன கம்மி இருக்குது. அப்போ எப்படி ஒரு ஊரில் ஒரு பகுதி கொடுக்குறீங்க, ஒரு பகுதி கொடுக்குறது இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி சரியா? அமைச்சர் பேசும்போது கூட நாங்கள் அந்த மகளிர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பேசும்போது கூட
கொடுத்தா என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ நீங்கள் வேலை வச்சுட்டீங்க தோற சொன்ன மாதிரி ஏதோ பர்டிகுலர் அடிச்ச மாதிரி மக்களை கிராமத்தில் நடத்துவீங்க, நீங்கள் நல்லா கையப்படுத்திக்கீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அது உரிய முறையில் தீர்க்க வேண்டிய அவசியம் வந்து அதிகாரிக்கு மேலே இருக்கு. நீங்கள் இன்னும் அதை பற்றி பேசலையா? அப்போ இஷ்யூஸ் எங்கேருந்து வருதுன்னா நீங்கள் அதை உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஏற்பட்டால் அவங்க பேசுறீங்க, அதை தீர்க்கிற மாதிரி நீங்கள் வரீங்க. ஆனால் அதுக்கப்புறம்